Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.5க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸசைஸ் 9.5ல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ 9.5 எக்ஸசைஸ் பேஸ்ட் ஆன் ஃபுல்லி லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து 12 வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 1 to 12ல we need to find the general solution for the given differential equation. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்னென்னா பர்டிகுலர் சொல்யூஷன், சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு இந்த பாயிண்டில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கேட்பாங்களே. ஸோ அந்த மாதிரி சொல்யூஷன் ஃபைன் பண்ணுறது ரிமைனிங் கொஸ்டின்ஸாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பாருங்கள், dy by dx plus 2y equal to sin x. ஸோ தட் இஸ் தி ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்போ சேம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரே ப்ரொசீஜர் தான் எல்லா கொஸ்டினுக்கும். கிவன் ஈக்குவேஷன் என்ன மாதிரியான லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் மூணாவது ஜென்ரல் சொல்யூஷன் ஃபைன் பண்ணோம். ஜென்ரல் சொல்யூஷனில் ரைட் சைடில் இன்டகிரேஷன் வரும். ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஓவர், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கிவன் என்னவோ அதை எழுதிக்கிறோம், dy by dx plus 2y equal to sin x given. ஸோ அப்புறம் இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம், என்ன ஃபார்மில் இருக்குது, dy by dx plus p into y plus q ஃபார்மில் ஈக்குவல் டு q ஃபார்மில் இருக்குது. ஸோ dy by dx plus py ஈக்குவல் டு q ஃபார்மில் இருக்குது. வேர் p பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, கொஸ்டினில் 2 இருக்குது நம்பர், அண்ட் q பிளேஸில் ரைட் ஹேண்ட் சைடில் sin x இருக்குது. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் if ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் if இஸ் நத்திங் பட் என்ன ஃபார்மு, நம்மளுக்கு dy by dx இருந்தால் e பவர் இன்டகிரல் p dx. ஸோ அப்போ e பவர் இன்டகிரல் pயோட வேல்யூ 2 into dx. ஸோ அப்போ e பவர் 2 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுங்க, இன்டகிரல் ஆஃப் dx, integration of dx is x. அப்போ your integrating factor is nothing but e power 2x. அப்போ what is the general solution? The general solution is y into integrating factor equal to integral of q into integrating factor of dx plus c. ஓகே, ஸோ அப்போ y into integrating factor வந்து நமக்கு e power 2x equal to integral of q ஓட வேல்யூ sin x into e power 2x of dx plus c. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இதை நான் ஃபைன் பண்ணி லாஸ்ட்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அதனால். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரெண்டு டேர்மாக இருக்குது. ஸோ அப்போ லெட் இதை வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன், i. ஸோ i ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் sin x into e power 2x of dx. தென் பை ஐலேட் இன்வர்ஸ் லாகரதமிக் அல்ஜிப்ரிக் ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்பொனென்ஷியல். அப்போ ட்ரிக்னாமெட்ரிக் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டு எக்ஸ்பொனென்ஷியல். ஓகே, அப்போ u வந்து நான் என்னவா எடுக்கணும், ட்ரிக்னாமெட்ரிக் sin x, அண்டு v வந்து e பவர் 2x, அண்டு u டேஷ் என்ன வரும், cos x, அண்டு இன்டகிரல் v dx வந்து e பவர் ax இன்டகிரேட் பண்ணால் என்ன, e பவர் ax டிவைடட் பை a இன்ட்டு ஏன்னு எழுதிடக்கூடாது. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் இன்ட்டு ஏ, நம்ம பண்ணுறது இன்டகிரேஷன், அப்போ டிவைட் பை அப்போ e பவர் 2x டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். அப்போ ஃபார்முலா என்ன, இன்டகிரல் u v dx ஈக்குவல் டு u இன்டகிரல் v dx மைனஸ் இன்டகிரல் ஆஃப் u டேஷ் இன்ட்டு இன்டகிரல் v dx ஆஃப் dx. ஓகே, ஸோ அப்போ யூவோட வேல்யூ sin x, இன்டகிரல் v dx வந்து e பவர் 2x பை 2 மைனஸ் u டேஷ் cos x இன்ட்டு e பவர் 2x பை 2, அதாவது இன்டகிரல் v dx ஓட ஆன்சர் 2. ஓகே, ஸோ இது நம்மளோட i இப்போதைக்கு. தென் இந்த sin x into e power 2x by 2 மைனஸ் இது என்ன ஆகுது, அகெயின் 1 by 2 into this. அப்போ 1 by 2 எல்லாம் வெளியில் எடுத்துக்கலாம், இல்லை cos x into e power 2x by 2. அகெயின் இது வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்மில் இருக்குது, இன்னொரு uv ஃபார்மில். இந்த 1 by 2 கூட நம்ம அவுட் சைடில் வச்சுக்கலாம், இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், ரைட். ஸோ 1 by 2 into அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அகெயின் பை ஐலேட் u அகெயின் இன்வர்ஸ் லாகரதமிக் அல்ஜிப்ரிக் ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்பொனென்ஷியல் எடுத்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபர்ஸ்ட். அப்போ u வந்து cos x, v வந்து அகெயின் e பவர் 2x, u டேஷ் என்ன வரும், cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, இன்டகிரல் v dx e பவர் 2x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா அகெயின் e பவர் 2x பை 2 தான். அப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற sin x e பவர் 2x பை 2 அப்படியே இருக்குது, மைனஸ் 1 by 2 வெளியில் இருக்கிறது இன்ட்டு இதோட இன்டகிரேஷன் u இன்டகிரல் v dx. அப்போ cos x into e power 2x by 2 மைனஸ் integral of u dash, அப்போ minus sin x into integral v dx ஓட ஆன்சர் e power 2x by 2 again, right. then இது என்ன ஆகும், 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ sin x into e power 2x by 2 மைனஸ் இது வந்து என்ன, cos x into e power 2x divided by இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 by 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, பட் இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது, இல்லை இது ரெண்டை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க, தீஸ் 2 பிகம்ஸ் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த மைனஸ் நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது மொத்தமாக மைனஸ். ஓகே, ஸோ அப்போ மைனஸ்
இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 1/2 ஸோ 1/4 into integral of sin x into e power 2x of dx இதுதான் நம்ம என்னவா எடுத்திருக்கோம் மேலே ஐயா எடுத்திருக்கோம் sin x into e power 2x தான் யுவர் ஐ ஸோ அப்போ 1/4 into i வரும் ஸோ இந்த இடத்துல வந்து காமனாக 4 எடுக்கணும்னா நான் என்ன பண்ணலாம் ஸோ இங்கே இன்ட்டு 2 பண்ணால் வில் கெட் 4 ஸோ அப்போ 2 sin x மைனஸ் காஸ் எக்ஸ் ரெண்டுல e power 2x காமன் அதனால் வெளியில் எடுத்துட்டேன் இது 1/4 into i ஸோ லெஃப்ட் சைட்லேயே நமக்கு i தான் அப்போ இந்த i ரைட் லெஃப்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இட் பிகம்ஸ் ப்ளஸ் 1/4 i ஸோ i plus 1/4 of i equal to 2 sin x minus cos x into e power 2x divided by 4 so அப்போ இதை cross multiply பண்ணிங்கன்னா 4i plus i so 5i divided by 4 equal to 2 sin x minus cos x into e power 2x divided by 4 so e power 2x divided by 5 ஏன்னா இந்த 4 cancel so 4 cancel ஆயிரும் இந்த 5 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா divide by 5 வந்துரும் so I equal to e power 2x by 5 into 2 sin x minus cos x இதுதான் இன்டகிரேஷனோட அந்த ஐயோட ஃபைனல் ஆன்சர் இதை எடுத்துகிட்டு போய் நான் அந்த ஈக்குவேஷன் 1ல் ஸோ நம்ம இனிஷியலாக மார்க் பண்ணி அந்த 1ல் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் ஐன்னு கொண்டு வந்தோம் இங்கே பாருங்கள் 1 மார்க் பண்ணி இந்த 1ல் இருந்தால் இந்த இன்டகிரலில் மட்டும் ஐன்னு செக்ரிகேட் பண்ணி அதிலிருந்து சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அப்போ அதை திரும்ப ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் கெட் y into e power 2x equal to e power 2x by 5 into 2 sin x minus cos x plus c அப்புறம் இந்த e power 2x இங்கே டிவைட் பண்ணுங்கள் so that y equal to e power 2x divided by 5 into e power 2x into 2 sin x minus cos x plus c by e power 2x e power 2x cancel அப்போ y equal to 2 sin x minus cos x by 5 plus c into இது மேலே வந்தால் e power minus 2x right so that's all for the answer general solution for this question number 1 okay so next question number 2 என்னன்னு பார்ப்போம் so second question again so dy by dx plus 3y equal to e power minus 2x இது simple தான் right so again it is of the form என்ன same procedure தான் so given dy by dx plus 3y equal to e power minus 2x அப்போ it is of the form என்னது dy by dx plus py equal to q அப்போ p placeல நமக்கு என்ன இருக்குது number 3 so p placeல number 3 and q placeல right hand sideல e power minus 2x இருக்குது அப்புறம் first step is to find integrating factor if so அப்போ integrating factor எப்படி find பண்ணுவீங்க integrating factor if is equal to e power integral p dx which is e power integral 3 dx which is e power 3 into integral of dx which is e power 3x okay so அப்போ இதுதான் நம்மளோட integrating factor therefore the general solution is y into integrating factor is equal to integral of q into integrating factor of dx plus c so அப்போ y into e power 3x equal to integral of q ஓட value e power minus 2x into e power 3x of dx plus c okay then power ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா e power x of dx plus c so e power x plus c னு வந்துரும் இதுதான் y into e power 3x equal to e power x plus c ஏன்னா e power x இன்டகிரேட் பண்ணால் e power x தான் அவ்வளோதான் ஸோ அப்புறம் இந்த e power 3x டிவைட் பண்ணால் ப்ராப்ளம் ஓவர் ஸோ y equal to e power x divided by e power 3x plus c by e power 3x அப்புறம் இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா e power x minus e power minus 3xன்னு வரும் இன்ட்டு ஸோ அப்போ ரெண்டு பவரையும் ஆட் பண்ணிங்கன்னா e power x minus 3x அதே மாதிரி இது வந்து c into e power minus 3x தென் இது ரெண்டை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா e power minus 2x plus c into e power minus 3x this is the general solution for this question number 2 அவ்வளோதான் then question 3 என்னன்னு பாருங்க find dy by dx plus y by x equal to x square so அப்போ given வந்து dy by dx plus y by x equal to x square and then it is of the form என்ன form again same dy by dx plus py equal to q formல தான் இருக்குது ஒரே ஒரு கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின் தான் அந்த dx by dy ஃபார்மில் வரும் ஓகே ஸோ அப்போ வேறு p ஈக்குவல் டு p பிளேஸில் நமக்கு என்ன இருக்குங்க 1 by x இருக்குது ஓகே 1 by x சைன் இன்கேஸ் இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் 1 by x சைனோடு எடுக்கணும் சைனும் நம்மளுக்கு முக்கியம் 1 by x அண்ட் q பிளேஸில் நமக்கு இருக்கிறது x ஸ்கொயர் அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ if சேம் e பவர் இன்டகிரல் pdx தான் so if equal to e power integral pdx so e power 1 by x of dx which is e power dx by x dx by x integrate பண்ணிங்கன்னா என்ன log x அப்போ e power log x e log cancel ஆச்சுன்னா will get just x அப்போ integrating factor equal to x therefore the general solution வந்து நம்மளுக்கு என்ன y into integrating factor equal to integral of q into integrating factor of dx plus c இதுதான் நம்மளோட
value. So அப்போ y into integrating factor வந்து நமக்கு x into integral of x square தான் நம்மளோட q into x of dx plus c. ஏன்னா integrating factor x. So இது ரெண்டை multiply பண்ணா என்ன x cube. So அப்போ y into x equal to x cube into dx plus c. x cube integrate பண்ணா என்ன x power 4 divided by 4 plus c. So finally இந்த x இங்க divide பண்ணுங்க. So y equal to x power 4 divided by 4 into x plus c by x. So ஒரு 4 cancel பண்ணிங்கனா so y equal to x cube by 4 plus c by x. இல்லை இதை மேலே கொண்டு வந்தா c into x inverse எழுதினாலும் okay or c by x அப்படியே விட்டாலும் that's okay, right? So that's all for this question number 3. Okay, and that's all for this video also. So இதில் just நான் ஒரு 3 questions மட்டும் இந்த எக்ஸசைஸில் இருந்து சால்வ் பண்ணியிருக்கோம், ரைட்? அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுவோம். டோட்டலாக ஒரு 17 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்குது இந்த எக்ஸசைஸில். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம், right? So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.